நம்ம மதுரையில் இருந்துட்டு ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், குஜராத், கேரளா, கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த அந்த டேட் வந்துட்டு நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 27 இதுதான் நமக்கு லாஸ்ட் டேட்டுன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி February 3 வரைக்கும் தாராளமாக நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். நம்ம மதுரையில் காட்டன் ஃபேப் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ நடக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கிரவுண்டில் தான் அந்த எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ நானும் எங்கள் அக்கா பையனும் வந்துட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரியான குட்டி சிட் அவுட் ஏரியாவில் இப்படி சேர்ஸ் டேபிள்ஸ் போட்டு உட்காந்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு ராஜஸ்தான் செட்டப்ங்க. நல்லா உட்கார்றா அப்படி சொன்னால் ஐயோ சித்தி சுடுது அப்படின்ட்டு இருந்தோம். சரியான வெயிலில் வந்துட்டு போனோங்க. நீங்கள் நைட் டைம் இல்லாட்டி ஈவினிங் டைம் வந்துட்டு வாங்க. என்ட்ரி வந்துட்டு ஃப்ரீ தான். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே இருந்துக்கலாம். திங்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். கம்மியான ப்ரைஸஸ் தான் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ஈச்சர் டைப்ல இருக்க சேர்ஸ் கொஞ்சமாச்சும் நகட்டி போட்டு உட்கார்றா அப்படி சொன்னா இல்ல நானா நுழைஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கா. செம ராயலா வந்துட்டு இருக்குங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர். உள்ள என்ட்ரு ஆனோனுமே இந்த ஷாப் தான் இருக்கு. நல்லா ராயலா இருக்கு பாருங்க. நல்ல நமக்கு இது ஈச்சர்ன்றதுனால ஃப்ளெக்சிபிலிட்டியுமே இருக்கு. சாயும் போது நம்ம நல்லா சாஞ்சிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நமக்கு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் பண்ண முடியாது. பட் பக்கத்தில் இருக்கிறத அழகாக நீங்கள் மடித்து கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். தேவையான போது போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரியான அழகான பவுச் உண்டான மாதிரியான குட்டியான சிட் அவுட்ஸ்லாம் வந்துட்டு பாருங்களேன். ஒரு டைனிங்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த சூடு பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஃபோம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இருக்காது. வேறு வேறு டிசைன்ஸ்லாம் நான் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கூட இருக்குங்க. எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான இந்த மாதிரியான ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டீல் ப்ளஸ் வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. டீ குட்ஸ்லேயுமே வந்துட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக காட்டுறேன் பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேர் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக இருந்துச்சு. செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு 5 வெரைட்டி ஆஃப் சேர்ஸ் வந்துட்டு இருக்குது. இதுலேயும் நீங்கள் அழகாக வந்து உட்காந்துக்கலாம். வெயிலுங்க, சரியான வெயிலுங்க. நாங்கள் போனது அவன் வேறு பாவமாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த டேட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. February 3 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி கலெக்ஷன்ஸு. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி வார்னிஷ் பண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் குந்தன் ஒர்க் கலெக்ஷனு, டிசைன் கலெக்ஷனு, ஆர்கிடெக்சர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வுட் ஃபினிஷிங்கை வந்துட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பர் மைன்யூட்டாக இருக்குது. ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நிறையா இருக்கும். பாயின்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் நிறையா வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது. இருங்க காட்டுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி டச்சில் நல்லா ஆர்கிடெக்சர் டிசைனில் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஷேப் என்னன்னாலும் ரவுண்ட் ஷேப் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு அகலமான ஸ்பேஸில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அது மாதிரி வந்து வாங்கிக்கலாம். செல்ஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பூஜை ரூம் செட்டப் மாதிரியே இருக்குல்ல. நீங்கள் நார்த் இந்தியா வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பூஜை ரூம் செட்டப் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஈச்சருங்க. நல்ல ராஜா தௌலத் மாதிரி வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். பின்னாடி சாயிடானா போ விழுந்துருவேன் நான் அப்படின்றா. ஸோ நல்ல செம்மையாக இருக்குது, ராயலாக வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு 2 கலர்ஸ்லேயுமே இருக்குது. இப்போ நம்ம காமிச்சது கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி வந்துட்டு இருக்கும். இன்னொன்று நான் காட்டுறேன் வந்து பாருங்களேன். அது நல்ல ஒரு உட் கலர்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்ல மெஜஸ்டிக்காக ராயலாக வந்துட்டு இருக்குது. பெரியவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஈச்சர்ஸ் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். இது பெரியவங்க மட்டும் இல்லை, சின்னவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஸோ டைனிங் டேபிள் வெரைட்டிஸில் உங்களுக்கு இன்னும் 2 வெரைட்டிஸ் காட்டுறேன். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற டைனிங் சிட் அவுட்ஸு. இந்த டைனிங் சிட் அவுட்ஸில் நமக்கு இந்த மாதிரியான ஸ்டீல்ஸில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே செம ராயலாக தாங்க இருக்குது. அவங்களோட ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, செம ராயலாக வந்துட்டு இருக்குங்க.
நம்ம வாவ் பியூட்டி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது பார்ட் 1 வீடியோ தான். இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு செட்டப் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பிளான்ட் வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் டெக்கர் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கலெக்ஷன்ஸுங்க. செராமிக் ஜக்கு, செராமிக் ஜாரு, செராமிக் செட்டு, நீங்கள் சால்ட் போடுறது, ஊறுகாய் பண்ணுறது, பூத்தொட்டி, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபர்னிச்சர் செட்டப்புக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. டீ கப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 20 ருபீஸ்லேருந்து இவங்க கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. கலர்ஸுமே நல்ல அப்பிடைசிங் கலராக இருக்குது. நான்லாம் இந்த பக்கம் அவனை விடவே இல்லை, ஏன்னா உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் பில்லை போட்டுருவாங்க நம்மக்கிட்டன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி தள்ளிட்டேன். அவன் வேற அங்கே போயிட்டு நிறையா ஸ்நாக்ஸ் கடைங்கள்லாம் இருந்துச்சா, அதில் போய் ஐயா வாங்கி சாப்பிட்றதுக்கு ஓடிட்டாரு. அப்புறம் ஊட வந்துட்டு இருந்தான், சித்தி நான் எடுத்துக்காட்டவா அப்படின்ட்டு தான். நீ அடுத்த வீடியோவில் எடுத்துக்காட்டுப்பா, இதெல்லாம் லைட்டாக நம்ம கீழே விட்டால் கூட நமக்கு வந்து உடஞ்சி போயிடும். ஸோ டெரக்கோட்டா இந்த மாதிரியான உங்களுக்கு ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. ட்ரெடிஷன் வேணும்னா ட்ரெடிஷன், மாடர்ன் வேணும்னா மாடர்ன், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டுங்க. அந்த குட்டியாக காஃபி கப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சம்மர் ஆயிலாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வித் ட்ரேயோடே வந்துடும் சில கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக. இதெல்லாம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுற மாதிரியான ஐட்டங்கள். இதில் நீங்கள் பிளான்ட் வளர்க்குறேன்னா வளர்த்துக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். ஷோகேஸில் வந்துட்டு நீங்கள் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். 250 ரேஞ்சிலேயே எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் காமிச்ச ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூத்தொட்டி கலெக்ஷன்ஸ் தான். போன வீடியோ, அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். இதே ஷாப்லேருந்து எவ்வளோ ப்ராடக்ட் இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸிபிஷன் கிட்டத்தட்ட 1 மந்த் நடக்கிறதுனால நிறையா அது சேல் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணி மறுபடியும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செராமிக் பிளேட்ஸு. இப்போ ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ராஜஸ்தானில் போய் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை, குஜராத்தில் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸிபிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் உங்களோட ஓன் ஷாப்புக்கு. ஏன்னா பிளேட்ஸ் எல்லாமே 20 ருபீஸு, 40 ருபீஸு, 80 ருபீஸ் இந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்க இது வந்துட்டு ஒரு தடவை செக் அவுட் கூட பண்ணி பாருங்கள். கம்மி ப்ரைஸில் தான் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு செட் பவுல்ஸ் வேணும்னா செட் பவுல்ஸு அது கூட இருக்குங்க. செட் பவுல்ஸுன்றது ஒன்றும் இல்லைங்க. ஸோ பெரிய சைஸு, அதுக்கு அடுத்த சைஸு ஒரு 5 பவுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ சைஸில் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. 40 ருபீஸ்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து கேட்டேன், இது 3 எடுத்தேன்னா 100 ருபீஸ்னு தருவீங்களா அப்படி சொல்லி கேட்டேன். தரேன்னு சொல்லிட்டாங்க. அட்ரா நமக்கு லக்கி பாஸ்கர் மாதிரி லக் அடிச்சிச்சாடா அப்படின்ற மாதிரி நான் வந்து வாங்கிட்டேன். செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருந்துச்சுங்க. அதே மாதிரி பாண்டா உண்டியல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, இருங்க நான் வீடியோவில் காட்டுறேன். அது 150 ருபீஸ்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், அண்ணா 100 அந்த மாதிரி வந்துட்டு கேட்டேன். அப்புறம் 120 அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நான் குட்டி பையனை வேற கூப்பிட்டு போனதுனால டபக்குன்னு நமக்கு 100 ருபீஸ்க்கு கொடுத்துட்டாங்க. பார்கெயின் பண்ணி வாங்குறதுல நமக்கு தப்பெல்லாம் இல்லைங்க, தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஆயில் டிஸ்பென்சர் தான். உங்களுக்கு ஜாடியிலையுமே பெரிய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. சின்ன வெரைட்டி வேணும்னா சின்னது இருக்குது, பெருசு வேணும்னா பெருசு இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சது 250, பெருசு காமிச்சது வந்துட்டு 300 ருபீஸு. இந்த இடத்துல போன வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஐட்டங்கள் இருந்துச்சுன்னு. நிறைய பேர் எக்ஸிபிஷனுக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்கங்க. ஸோ இன்னும் ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 டேஸ் மட்டும்தான் இருக்கும். சாரிங்க 7 டேஸ் இருக்கும். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஸோ நான் செட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது தாங்க இது. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு நான் இந்த இதை காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இது தாங்க அந்த பாண்டா நாங்கள் வாங்கினது. இது வந்துட்டு அழகான உண்டியல். ஆனால் என்ன, நம்ம கடைசி வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேங்க என்னென்ன இருக்குன்னு. இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் மொத்தமாக கவர் பண்ண முடியல, இப்போதைக்கு இதை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டீ பாய்ஸ்லேயே நமக்கு வீட்டில் வந்து விரிக்கிற மாதிரி இருக்கும்ல, டீ பாய்க்கு கீழே நம்ம விரிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதாங்க இது. ஸோ உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டுன்னு வந்து சொல்லுவாங்க.
ஃப்ளோர் மேட்லேயே சென்டர் மேட் இருக்குது, கிச்சன் மேட் இருக்குது, ஹால் மேட் இருக்குது, பூஜை ரூமுக்கு வைக்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெரஸில் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்களா? இவன் வேற ஐயோ இது ஆட்டிலேருந்து செய்கிறது சித்தி ஆடு மாதிரி இருக்கு பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் நான் தான் வந்து சொன்னேன் அதெல்லாம் இல்லைடா, இது வேற ஏதாச்சும் ஃபேப்ரிக்கில் செய்வாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாருங்கள் செம்ம ராயலாக வந்துட்டு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்வெட் தான் இது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தாராளமாக நீங்களும் வந்துட்டு ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 4 ஷாப் தான் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் வந்து கவர் பண்ணி காட்டுறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு சென்ட்ரல் ஹாலில் இந்த மாதிரி விரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இவங்கக்கிட்ட வந்துட்டு 100 ருபீஸ்லேருந்தே இருக்குது. சின்ன மேட்டு 200 ருபீஸு, 500 ருபீஸு அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் பூஜை ரூமு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சென்ட்ரல் ஹால்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு உங்களுக்கு அதை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, டிஸ்பிளேவே வந்து வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது பார்ட் 1 வீடியோ தான். சூனாக வேறு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்ங்க.